ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸாக நீங்கள் உள்ளே வரீங்க, அதாவது புதுசாக நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த 5 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். 3ds மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியான டிப்ஸ் தான். இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டே நீங்கள் செஞ்சு வச்சுருங்க. அதுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் பண்ணும்போது இது வந்து ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, இப்போ பாருங்கள், 3ds மேக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது வீரேங்கிற ஒரு பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. 3ds மேக்ஸ் வீரே எப்போயுமே வந்து தனித்தனியாக தான் இருக்கும். அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து மெட்டீரியல் எடிட்டார். மெட்டீரியல் எடிட்டார் ஓப்பன் பண்ணனவே பாருங்கள், எல்லாமே வந்து கிரே கலரில் இருக்கும். எல்லா மெட்டீரியலுமே வந்து கிரே கலரில் தான் இருக்கும். இந்த கிரே கலர் மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வீரே மெட்டீரியல் கிடையாது. டிஃபால்ட்டாக வந்து 3ds மேக்ஸில் மெட்டீரியல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மெட்டீரியல் தான் இருக்கும். ஒவ்வொரு டைமுமே நம்ம வீரேக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதாவது நியூ இயராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே கெட் மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் மெட்டீரியலில் போய் ஜென்ரலை விட்டுருங்க, அர்னால்டை விட்டுருங்க, வீரேக்காக தேடுவாங்க. இப்போ நான் வீரே, அதாவது மேப்பில் வீரேன்னு கொடுத்தேன்னா வீரே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மெட்டீரியலில் வீரேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்காது. அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வீரே கொண்டு வரணும். இந்த வீரே எனேபிள் பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க, ரெண்டர் செட்டப் தான் போவாங்க. ரெண்டர் செட்டப் ஓப்பன் பண்ணிவிட்டு அர்னால்டுங்கிற ரெண்டர் இன்ஜினை பார்த்திங்கன்னா, அதாவது டிஃபால்ட்டாக இருக்கிற ரெண்டர் இன்ஜினை வந்து வீரே அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணுவாங்க. இங்கே வீரே ரெண்டர் இன்ஜின் நீங்கள் செட் பண்ணிட்டாலே இந்த மெட்டீரியலை பாருங்கள், வீரேங்கிறது ஒன்று எனேபிள் ஆகிடுச்சுங்களா. கிளிக் பண்ணும்போது எல்லா மெட்டீரியலும் இருக்கும். சப்போஸ் நான் இங்கே வந்து வேறு மெட்டீரியல் போடுறேன்னா அங்கே வந்து வீரே வந்து எனேபிள் ஆகாது. இது வந்து ஒரு நார்மலாக வந்து ஒவ்வொரு டைமுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போயுமே 3ds மேக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வீரே மெட்டீரியலாகவே வந்து சேஞ்ச் ஆகிரும். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மெட்டீரியல் எடிட்டரில் எல்லாமே என்ன மெட்டீரியல் எதை செலக்ட் பண்ணாலும் ஃபிசிக்கல் மெட்டீரியல் தான் இருக்குது. கிளிக் பண்ணால் மட்டும்தான் அங்கே சேஞ்ச் பண்ணால் தான் இங்கே சேஞ்ச் ஆகும். ஆனால் இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். மெயின் மெனு இருக்குது பார்த்தீங்களா, இதில் கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஒரு மெனுக்கு போயிருங்க. இதில் வந்து கஸ்டம் டிஃபால்ட் ஸ்விட்சர் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கஸ்டம் யூஐ அண்ட் டிஃபால்ட் ஸ்விட்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேக்ஸுங்கிற ஆப்ஷன்ஸில் தான் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா max.vrey அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே செட்டுங்கிறது ஒன்று கொடுத்துருங்க. இப்போ செட்டு கொடுத்தனே என்ன ஆகுன்னா ஃபுல்லாகவே ரீசெட் ஆகி 3ds மேக்ஸை வந்து ரீசெட் பண்ண சொல்லும். ஓகே கொடுத்துட்டு 3ds மேக்ஸை மட்டும் ரீசெட் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு டோன்ட் சேவ் கொடுத்துறேன். இப்போது 3ds மேக்ஸ் பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகிருச்சு. இப்போ செக் பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக 100% கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்களா எல்லா மெட்டீரியலுமே வந்து வீரே மெட்டீரியலாக வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போது ரெண்டர் செட்டப் போனீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம மாற்றணும்னு அவசியம் இல்லை. ரெண்டரர் வந்து டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க வீரே 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீரே டூல் பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீரே டூல் பார் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீரே டூல் பாரில் கடைசியாக வந்தீங்கன்னா இங்கே வந்து காஸ்மோஸ் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீரே மெட்டீரியல் லைப்ரரி ப்ரௌசர் அப்படின்னு இருக்குது. இந்த 2 ஆப்ஷனை வந்து ரொம்ப ரொம்ப 100% நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து நீங்கள் குயிக்காக வந்து ஒரு மாடல் செஞ்சுட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஒரு இன்டீரியரோ எக்ஸ்டீரியரோ செஞ்சிட்டிங்கன்னா அசட்ஸ் இம்போர்ட் பண்ணுறக்கும் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வந்து மெட்டீரியல் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தேன்னா டிஃபால்ட்டாக வந்து நிறைய மெட்டீரியல் லைப்ரரி எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். இதெல்லாமே ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்மளோட அசட்ஸில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ இந்த இடத்துல வரல, நான் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இங்கே காஸ்மோஸ் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செகண்ட் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடுங்கிறதுல பார்த்தீங்கன்னா நான் வந்து காஸ்மோஸ் ப்ரௌசர்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சது எல்லாமே, அதாவது செலக்டடாக டவுன்லோட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அடிஷ்னலாக எனக்கு வேணும்னா ஆன்லைனில் போய் 3D மாடல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து இப்போ ஃபர்னிச்சர் போகிறேன்னா ஃபர்னிச்சரில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஃபர்னிச்சர்ஸ்னால் நான் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெட்டு கனெக்டில் இருந்துச்சுன்னா போதும், அது டவுன்லோட் ஆயிரும். 100% டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இது நான் இங்கே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது எங்கே போய் சேரும்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷனில் வந்துடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃபர்னிச்சரில் இங்கே வந்துருச்சுங்களா, நம்ம எப்போ வேணாலும் இதை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று. மெட்டீரியல் லைப்ரரி சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே உங்களால் டவுன்லோட் பண்ண முடியலன்னா ஆன்லைனில் கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் வீரே மெட்டீரியல் லைப்ரரின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு
டவுன்லோட் ஆல்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், எல்லா மெட்டீரியலுமே வந்து அதாவது அங்கே இருக்கிற மெட்டீரியல் இல்லாமல் நிறையா அடிஷ்னலாக இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே வந்து 100% உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேத்துக்கு வந்து மெட்டீரியலில் தான் அந்த ப்ராப்ளம் வரும். நான் வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். அந்த மெட்டீரியல் வந்து என் கண்ணுக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ரெண்டரிங்லேயும் வந்து பர்ஃபெக்டாக என்னால் பார்க்க முடியும். இப்போ மெட்டீரியல் எடிட்டார் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மெட்டீரியல் எடிட்டாரில் நம்ம மெட்டீரியலை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாடலில் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணாதீங்க. வீரே மெட்டீரியல் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இந்த இடத்துல வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வுட் இருக்குதுல்ல, இந்த வுட்டு வந்து நான் அப்ளை பண்ணணும். இல்லாட்டி இந்த வுட் அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த வுட்டை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நம்மளோட ஸ்லாட்டில், உங்களுக்கு எந்த ஸ்லாட் வேணாலும் ஓகே. இப்போ இந்த ஸ்லாட்டில் அப்ளை பண்ணுறோன்னா அந்த ஸ்லாட்டில் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்லாட்டில் வந்து மெட்டீரியல் இருக்குது, கண்ணுக்கு தெரியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக கண்ணுக்கு வந்து தெரியும். வேணால் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஐக்கான் வந்து பெருசாகும். இப்போது இந்த மெட்டீரியலை வந்து இங்கே அசைன் பண்ணணும். இப்போ நம்ம பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அசைன் ஆயிரும். அசைன் ஆனோன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம ப்ரிவ்யூவில் வந்து கரெக்டாக தெரியுது, ஆனால் சப்ஜெக்டில் வந்து தெரிய மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வியூ போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வியூ போர்ட்டில் எனக்கு இது தெரியல. வியூ போர்ட்டில் தெரியணும் அப்படின்னா கீழே வந்து நிறைய ஐக்கான் இருக்குது மெட்டீரியலில். இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஷேடர் மெட்டீரியல் இன் வியூ போர்ட். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வியூ போர்ட்டில் வந்து அது தெரியும். ஓகேங்களா? இப்போ வியூ போர்ட்டில் வந்து எனக்கு தெரியுது ப்ரோ, ஆனால் வந்து ப்ராப்பராக வந்து அந்த மெட்டீரியல் அப்ளை ஆகிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் எல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு வைங்க. அதுவே சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிக்ஸாக்காக வந்து இழுத்து வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து தெரியுதுங்களா? இது வந்து ப்ராப்பராக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெட்டீரியல், அதாவது பாக்ஸை வந்து எடிட் பண்ணக்கூடாது. நார்மலாக ஸ்கேல் டூல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இசட் டைரக்ஷன் வச்சு நான் மூவ் பண்ணுறேன்னா என்ன ஆகுது, பாக்ஸே சேர்ந்து வந்து மூவ் ஆகுது. ஆனால் பாக்ஸு கரெக்டாக பாக்ஸ் பெருசாகிருச்சு, ஆனால் டெக்ஸ்சர் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா டெக்ஸ்சர் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. அண்டு வந்துடுறேன். இப்போ எனக்கு வந்து பாக்ஸ் அப்படியே தான் இருக்கணும், டெக்ஸ்சர் மட்டும்தான் வந்து அந்த பெருசாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்சரை மட்டும் ஸ்கேல் பண்ணணும். இப்போது நார்மலாக நீங்கள் ஸ்கேல் பண்ணிங்கன்னா பாக்ஸும் சேர்ந்து தான் ஸ்கேல் ஆகும், டெக்ஸ்சரும் சேர்ந்து ஸ்கேல் ஆகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு மாடிஃபையர் இருக்குது. அது பேர் தான் பார்த்தீங்கன்னா மாடிஃபையர் லிஸ்ட்டில் UVW மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த UVW மேப் அப்படிங்கிற ஒரு மாடிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இங்கே இருக்குது பாருங்கள் UVW மேப்பு. இந்த மாடிஃபையர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்சரை மட்டும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ என்ன இருக்குது, பாக்ஸ் வந்து கீழே இருக்குது, UVW மேப் இருக்குது. பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா பாக்ஸ் பெருசாகும், பட் நம்மளுக்கு பாக்ஸ் வேண்டாம். UVW மேப்பில் போயிருங்க. அதோட பேராமீட்டர் வேல்யூவில் இது வந்து பாக்ஸ் மாடல் தானே, அப்படிங்கும்போது மேப்பிங் டைப் வந்து பாக்ஸ் வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா UVW மேப்பு கீழே இருக்கிற ஒரு சின்ன அந்த ட்ரையாங்கிள் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஜிஸ்மான்னு செலக்ட் பண்ணுங்கள். ஜிஸ்மா செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸில் அப்ளை பண்ண டெக்ஸ்சர் மட்டும் வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகும், பாக்ஸே வந்து செலக்ட் ஆகாது. இப்போயும் நான் அதே ஸ்கேல் தான் வச்சுருக்கேன், பட் ஜிஸ்மா செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இசட் டைரக்ஷனில் நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு அந்த இதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்சர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஹைட் ஏறும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி ப்ரோ, எனக்கு ஹைட் ஏறிடுச்சு, கொஞ்சம் கீழே இறக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூவ் டூலில் இசட் டைரக்ஷனை மட்டும் உங்களுக்கு வேணுங்கிற டைரக்ஷனுக்கு வந்து சின்னது பெருசு பண்ணிக்கலாம். இல்லை கவுண்டிங்கே சின்னது பண்ணோன்னா ஸ்கேல் டூல் வச்சு சின்ன மேலேருந்து கீழே உங்களுக்கு எவ்வளோ டைல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ரொட்டேட் பண்ணணுமா, அழகாக வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் இது. இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ப்ராப்பரான லைட்டிங் வந்து கிடைக்கல ப்ரோ அப்படிங்க. நான் என்ன தான் லைட்டிங் வச்சாலும் லைட்டிங் செட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரியலிஸ்டிக்காக வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி என்ன இருக்குது, அதாவது சூரியன் காலையில் உதிக்கிறதுங்கிறது வந்து 2வது விஷயம். ஓகேங்களா? சூரியன் இல்லாமையும் வந்து வெளிச்சமாக தான் இருக்குது. அது வந்து ஸ்கையோட இதை பொறுத்து. அப்படின்னா என்ன, வானம், பூமி, ஸ்கை இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்விரான்மெண்ட்டு. அதை தான் வந்து என்விரான்மெண்ட் மேப்புன்னு சொல்லுவாங்க.
அந்த என்விரான்மெண்ட் மேப்பு டிஃபால்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா ஹெச்டிஆர்ஐ இமேஜாக வந்து உள்ளே தூக்கிட்டு வந்து உள்ளே வைப்போம். ஓகேங்களா? அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா என்விரான்மெண்ட்டு. அதுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஹெச்டிஆர்ஐ இமேஜ் தான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஹெச்டிஆர்ஐ இமேஜ்னாலே நீங்கள் வந்து டூம் லைட்டு அப்படிங்கிற ஒரு லைட்டில் மூலிமா தான் வந்து கொண்டு வரணும். ஏன்னா டூம் லைட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குளோபை வந்து பாதியாக கட் பண்ணி, அதாவது மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கையும்பா, அந்த ஒரு ஸ்பியருக்கு பாதி கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பூமி, தரைக்கு கீழே இருக்கிறதுன்னு சொல்லுவோம். தரைக்கு கீழே இருக்கிறது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. தரைக்கு மேலே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவை. அப்படின்னா என்ன, ஆஃப் ஸ்பியர் இருக்கிற ஹெச்டிஆர்ஐ இமேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். இப்போ ஹெச்டிஆர்ஐ இமேஜ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு வெளியே போய் பண்ணணும்னுங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கு பொதுவாக தான் வீரே டூல் பார்லேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காஸ்மோஸ் ப்ரௌசர் இருக்குது. காஸ்மோஸ் ப்ரௌசர்லேயே ஆன்லைன் போய்க்கங்க. ஆன்லைனில் அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஹெச்டிஆர்ஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். டே, ஈவினிங், அதுக்கப்புறம் தான் ஸ்டுடியோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து டே அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்றேன். டேங்கிறது பகலில் இருக்கிற மாதிரி. இப்போ ஹெச்டிஆர்ஐ இமேஜில் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்கை இருக்கிற மாதிரியெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு இது ஓகேனா இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். நார்மலாக வெளியிருந்து ஒரு ஹெச்டிஆர் இமேஜ் உள்ளே தூக்கிட்டு வரேன்னா டூம் லைட் வச்சு அதுக்கப்புறம் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த காஸ்மோஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாகவே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலரை ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுவே டூம் லைட் க்ரியேட் பண்ணிக்கும். இந்த ஹெச்டிஆர் இமேஜ் அதில் போய் உட்காந்துக்கும். ஆனால் இப்போ ஹெச்டிஆர் இமேஜெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஹெச்டிஆர் இமேஜை வியூ பண்ணுறதுக்கு கேமரா மூலிமா தான் நீங்கள் வந்து வியூ பண்ணி ரெண்டர் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி ரெண்டர் வந்து விழுகாது. கேமரா வியூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரிஸ்பெக்டிவ்லேருந்தே ஒரு கிளிக் மெத்தடில் வந்து கேமரா க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு தான் வீரே டூல் பாரில் இருக்கிற இங்கே இருக்குது பாருங்கள் ஃபிசிக்கல் கேமரா, இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வியூவில் இருக்கீங்களோ அந்த வியூ வந்து நம்மளுக்கு செட் ஆயிரும். இப்போ நான் இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்குறேன். அப்ளை கொடுக்கும்போது எதுவுமே வரல. இப்போ நான் கொடுக்கும்போது பார்த்தீங்களா எனக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்குது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு சன்லைட்டெல்லாம் எதுவுமே தெரியல. ஃபுல்லாகவே வந்து இந்த டூம் லைட்டோட ஸ்கைலைட் மட்டும்தான் படுது. இப்போ இந்த ஸ்கைலைட்டை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாமே வந்து நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். ஆனால் நான் சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, இந்த டூம் லைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டூம் லைட்டோட பேராமீட்டர் வேல்யூவில் போய், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து சேஞ்ச் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு பொதுவாக தான் நம்ம ஃப்ரேம் பஃபர்னு சொல்கிறது இதை தான் சொல்லுவோம். ஃப்ரேம் பஃபர்லேயே சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ரேம் பஃபரில் எங்கே சேஞ்ச் பண்ணுவீங்க, இங்கே இருக்குது பாருங்கள், சோர்ஸ் ஆர்ஜிபின்னு இருக்குதுல்ல, இதில் தான். பட் சோர்ஸ் ஆர்ஜிபியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. லைட் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் போய் தான் பண்ணணும். ஆனால் லைட் மிக்ஸும் வந்து எனேபிள் ஆகலை. அப்படின்னா இங்கே சோர்ஸுங்கிறதுல வந்து லைட் மிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து எனேபிள் ஆகிருக்கணும். அது எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரெண்டர் செட்டப்பில் ரெண்டர் எலிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆடுங்கிற ஒரு ஆப்ஷனில் கீழே வந்தீங்கன்னா வீரே லைட் மிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. லைட் நீங்கள் எந்த லைட் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அந்த லைட்டை வந்து மைல்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா இந்த லைட் மிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்ட்ராக்டிவ் ரெண்டர் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், சோர்ஸ் ஆர்ஜிபிக்கு பொதுவாக என்ன இருக்குது, லைட் மிக்ஸ் வந்துருச்சுங்களா. இந்த லைட் மிக்ஸ் இருக்கிறதுனால வியூ போர்ட்டில் எந்த லைட்டு வச்சாலும் எனக்கு வந்து இந்த இடத்துல வியூ வரும். ஹெச்டிஆர், அதாவது ஹெச்டிஆர் இமேஜ் வந்து இந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு. இப்போ இந்த லைட்டை நான் ஆஃப் பண்ணுறேன். டோட்டலாக என்விரான்மெண்ட்டுக்கு டூம் லைட்டே ஆஃப் ஆயிடுச்சு. டூம் லைட் இல்லாட்டி டார்க்காக தான் இருக்கும். இப்போ டூம் லைட் ஆன் பண்ணோன்னா அது வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ பவர் வந்து கம்மி பண்ணணும், பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒன்றுன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை நான் கம்மி பண்ணுறேன். இந்த வேல்யூ கம்மி பண்ணும்போது அந்த இடத்துல கம்மியாகுதுங்களா. இல்லை ப்ரோ கலர் டோன் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த ஒயிட் கலரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு, இது வந்து டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் வேல்யூ நீங்கள் இங்கே மாற்றலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் மாற்றினாலும் கூட கலர் டோன் வந்து மாற்றி கூட நம்ம டிண்டட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து என்விரான்மெண்ட் டோன் கலர் மாற்றணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக எல்லாருமே வந்து ஃபோட்டோஷாப் போவாங்க. நீங்கள் ஃபோட்டோஷாப் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுலேயே, அதாவது ஃப்ரேம் பஃபர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே லேயர் ப்ளஸ் ஆட் ஆகுது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபிலிமிக் டோன் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் கலர் கரெக்ஷன். இந்த ரெண்டெண்ணம் மாற்றினீங்கனாலே போதும். ஃபோட்டோஷாப் கொண்டு போகாமையே நம்ம இங்கேயே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சிடலாம். இப்போ ஃபிலிமிக் டோன் மேப் அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த இடத்துல பார்த்தீங்களா நார்மலாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த ஃபிலிமிக் டோன் மேப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட டோனோட ரியலிஸ்டிக்கே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் இதோட ஆப்ஷனு. இப்போ நான் இது எடுக்கும்போது வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது போட்டனவே வந்து கலர் கரெக்ஷனால அதுவே நீட்டாக எடுத்துருச்சு. ஃபோட்டோஷாப்பில் போய் நான் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ இதிலிருந்து
நம்மளுக்கு எந்த லெவலுக்கு வேணும் அப்படிங்கிறத மேனுவலாகவே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும், இருந்தாலும் நம்ம மேனுவலாக எடிட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆப்ஷனுக்கு தான். இதுலேயும் வந்து ஓவரைடு நிறைய பிளெண்டிங் மோட் இருக்குது, நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் மோட் ஆட் பண்ணி கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் 50% ஆஃபரில். விருப்பம் இருக்கிறவங்க வந்து டிஸ்பிளேயில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க தமிழ்.